மச்சி ஓபன் தி பாட்டில். ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஃபோன் பண்ணியிருந்தாரு. சேக்கப்பன் என்னத்திர பெருசாக சாய்ச்சி முடிச்சுட்டா சம்பாதிக்க வேண்டிய வயசில் எத்தனை ஊருக்கு வர்றான்னாரு. எனக்கு பயங்கர இதாகிடுச்சு. என்ன சொத்து சேர்த்தா என்ன எதுன்னாரு. இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு குறிப்பாக ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க. நான் சேர்த்த சொத்து இதுதான் சொல்ல போகிறேன். இல்ல இல்ல நான் சேர்த்த சொத்து தான். சேர்த்த சொத்து எல்லாத்தையும் கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் நீங்க சுப்பு போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வார்த்தை வரல. நீங்களே திரும்பி போற அளவுக்கு உங்களுக்கு மனசு அப்படியே மாத்திட்டாரு. நீங்க சுப்பு போறத பத்தி உங்களுக்கு ஏதாவது பர்சனலா ஒப்பீனியன் இருக்கா இல்ல செல்வி கேட்கணும்? அதுக்கு நீங்களே சொல்லிடுங்க. ஆம் இல்லை அப்படின்னு ரெண்டே So what do you think about Subbu? Subbu the great. Subbu is the great, huh? சரி, அப்ப பாலாஜி நல்லவர் இல்லைங்க. ஓரளவுக்கு சுமார். The great சொல்லிட்டேன் அவ்வளவுதான். அது மேல வர்ணிக்கவே கிடையாது. அப்ப அலெக்சாண்டர் இறந்த காலம். நீங்க சுப்பு போறது ஒரே வார்த்தையில நச்சுன்னு. நான் சொல்றத விடுங்க. நிக்கோல் லேனு நேத்து ராத்திரி 2 சைடு ரோடு சைடு தாரையா தண்ணி. இப்பேற்பட்ட ஒரு மகான் நம்ம ஊரை விட்டு நம்ம ரோட்ல இத்தனை நாள் இருந்தது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு அந்த ரோடோட ஏக்க கண்ணீர் தான் இல்லை. சரி, நீங்க என்ன இவங்களா இது மாதிரி நன்றி சொல்லேன் தவறாக நினச்சிக்காதீங்க. நண்பர்களா நன்றி சொல்லேன்னு தவறாக நினச்சிக்காதீங்க. நண்பர்களாக இருந்தால் சொல்லலாம். உறவினர்களாக இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? நீங்க சுப்பு போறத பத்தி உங்களுக்கு சந்தோஷமா இல்ல புவனா போனதுனால சந்தோஷமா இருக்கா இல்ல இங்க சந்தோஷம்? இது ரெண்டுத்துல எது உங்களுக்கு பெருத்த பாலாஜி வீட்டுக்கு போயிட்டு வழக்கம் போல அந்த ரொட்டியை வாங்கிட்டு வரும்போது அந்த எதிர்க்க இருக்கிற சுப்பு வீட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பக்குன்னு கரெக்ட். ஆனா வீட்டுக்கு வந்தோடனே அந்த துக்கம் தொண்டை அடைச்சது. என்னடா பசிச்ச போதெல்லாம் உள்ள போய் இட்லி சாப்பிட்டு இந்த வீடு ஆச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கே அப்படின்னா நீ எப்படிதான் உங்களை விட்டுட்டு இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் நினைச்சேன் வாங்கிட்டு பாங்க பார்த்தேன். சரி நான் அங்கேயே டக்குன்னு திறந்து சாப்பிட்டேன். இட்லி கிடைக்காதுங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கு. இட்லி இல்லைன்னு ராணி சுப்புவோட விருந்தோம்பல் வந்து இனிமே இருக்காதுன்னு. நீங்க என்ன சார், நீங்க என்ன திங்க் பண்றீங்க? உங்களுக்கு இருந்த ஒரு நான்வெஜ் ஃப்ரெண்ட் இனிமே நீங்க மைனாரிட்டி, இனிமே நீங்க மைனாரிட்டி ஆயிட்டீங்க. நாங்க தான் இனிமே எங்க வீட்டுக்கு வந்து புளியோதரை சாப்பாடு தான். அப்புறம் ராணி என்ன சுப்புவோட எங்களெல்லாம் விட்டுட்டு தனியா இருக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் தனி கொடுத்தனும். பாலாஜி இருந்த வரைக்கும் உங்களை தனி கொடுத்தனும் இருக்க விடல. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க தீபாவும் பாலாஜியும். சரி, அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம். என்னையா வாட் டு யூ ஃபீல்? ஏதோ எல்லாரும் சொன்னாங்களே விருந்தோம்பல் தாங்க நாங்க மிஸ் பண்றது ரொம்ப. கரெக்ட். என்ன அவங்க பண்ணி உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபுட்? அந்த பிரியாணி மாயோட பர்த்டே எப்போ போட்டிருந்தீங்கல்ல, அது என்ன பிரியாணி பண்ணீங்க? பாவி என்ன பிரியாணின்னு கேட்டு தலைப்பாக்கட்டு பிரியாணி. தலைப்பாக்கட்டு பிரியாணி. வெரி குட். நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். என்ன சொல்றது? ஏன் அவ்வளோ தள்ளி வீடு வாங்குனீங்க? அவங்க வீட்டு பக்கத்துலயே வாங்கிருக்கலாமே. இல்ல எழுத்தில தான் பேசிட்டு இருக்கோம் இப்ப. அப்படிங்களா? அவங்க கண்டிப்பா அங்க போறாங்கன்னு தெரிஞ்சா எடுத்து வாங்கிட்டு போறாங்க. அப்படிங்களா? ஏன்னா ஆமா தூரம் ஜாஸ்தி இருந்தா தான் நெருக்கம் பக்கத்துல. அப்புறம் சொல்லுங்க செல்வி,
எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? சுப்பு ராணி 2 பேத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தான் பிடிக்கணும்னா யாரை பிடிக்கும்? யாரை ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேரையும் 2 பேரும் பிடிக்காதுன்னு சொல்றீங்க. 2 பேரையும் பிடிக்கும் தான் சொன்னேன். ஒருத்தர் தான் பிடிக்கணும்னா ஆனா செல்வி இவ்வளவு வெக்கப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆண்டி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 பேரையும் பிடிக்கும். பட் பெரிய நாட்டமையும் இவங்க சிரிப்பு இல்லாம கஷ்டம்தான். ஆமா. அவங்க படத்தை அவங்க டிராமாலெல்லாம் நடிச்சிருக்கீங்க மெயின் ரோல்ல. போகும்போதெல்லாம் அம்மா உட்காந்து ஜாலியா பேசுறது வரதெல்லாம் இல்லாம இருக்கிறது இல்ல அவங்க டிராமால நடிச்சது அந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு மனசுல? அதெல்லாம் ரொம்ப பெண்ட வாங்கினார் தான். மனப்பாடம் பண்ண வச்சுட்டாரு கடைசியில. தெரியாதே மனப்பாடம் பண்ண வச்சுட்டாரு. அப்படியே கேமரா திருப்புங்க, உங்க பக்கம் திருப்பி நீங்களே சொல்லுங்க. ரொம்ப பக்கத்துல சுப்பு ராணி 2 பேரும் நம்மள மிஸ் விட்டுட்டு போறதுங்கிறது வந்து சாதாரண இழப்பே கிடையாது. அது வந்து ஒரு இன்னும் நம்ப முடியல. பட் ஏதோ வேற ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பிலே இருக்கலாம். இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையா? ஆனா கண்டிப்பா நான் இழைச்சிருவேன். இனிமே பூரிக்கிழங்கு பஜ்ஜி அதெல்லாம் கிடைக்காம அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடாம நான் இலைக்கு தான் போறேன். அது ஒரு விஷயம் நல்லதுதான். நம்மளுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு 3 மாசம் முன்னாடியே இங்க இருந்து கிளம்பி, அதாவது விட்ரால் சென்டர் நமக்கு வந்துடக்கூடாது வருங்க. அதனால கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அப்பப்போ வந்து காமிச்சிட்டு அப்புறமா, அதாவது எனக்கு அதான் இவங்க பார்க்க நம்மளுக்கு இன்னைக்கு அவன் சொன்னப்புறம் ஒன்று தோணிட்டு இருந்துச்சு. கரை தாண்டி இது என்ன கடல் தாண்டிய தேசங்களில் கரை ஏறிய நட்புகள் மாதிரி அப்படி தள்ளி வந்தாலும் உண்மைதான். அதே மாதிரி தூரம் இருந்தாலும் நம்ம நெருங்கியே இருக்கும் எப்பவும் போல. இவ்வளவு நாள் நெருங்கி இருந்தோம், தூரம் இருந்தாலும் நெருங்கி இருக்கும். கண்டிப்பா சென்னை வந்தா எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும். இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். வரணுமா? தங்கறதே அங்க. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே.